வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் ஊமத்துரையின் வீரத்தையும் சிறப்பையும் பற்றி வெள்ளையர்களே புகழ்ந்து எழுதியுள்ளதாக வரலாறு தெரிந்த உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து முதல் குரல் எழுப்பியவர் பாஞ்சாலங்குறிச்சியின் குறுநில மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வெள்ளையர்களுக்கு முன்பு கப்பம் வசூல் செய்யும் நடவடிக்கைகளில் நவாபுகள் ஈடுபட்டு வந்தனர். அவர்களின் மிகப்பெரிய படைபலத்தைக் கண்டு அஞ்சி பல்வேறு குறுநில மன்னர்களும் கப்பம் கட்டி வந்தனர். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனோ அதற்கு தயாராக இல்லை. நம் மண், நமது உழைப்பு, அவர்களுக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று கர்ஜித்தார். இதனால் நவாப்களே சற்று அச்சப்பட்டனர். அதன் பிறகு நவாப்களின் ஆட்சியை பறித்துக் கொண்ட வெள்ளையர்கள் கட்டபொம்மனிடம் வரி கட்டச் சொன்னபோது எரிமலை போல் வெடித்தார். அவர்களுடன் 26 முறை போர் புரிந்ததாக கூறுகிறார் பாஞ்சாலங்குறிச்சி வீரசக்கதேவி ஆலயக்குழு தலைவர் முருகபூபதி. எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ கட்டபொம்மனை தூக்கில் போட்ட கட்டபொம்மனை பற்றியாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மொத்தம் இங்கே 26 போர் நடந்திருக்கு. அதாவது 1755 இருந்து 1801 ஓமத்திர காலம் வரைக்கும் 26 போர்கள் நடந்திருக்கு. கட்டபொம்மன் வெள்ளையர்களால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கட்டபொம்மனின் தளகர்த்தா மற்றும் சகோதரர் ஊமைத்துரை சிறையை உடைத்து வெளியே வந்து கட்டபொம்மன் கோட்டையை வெறும் 7 நாட்களில் சீரமைத்து கட்டினார். அப்போ 7 நாளில் அவ்வளோ ஒரு 36 ஏக்கரில் ஒரு கோட்டையை கட்டுறதுன்னா அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குன்னா, அனைத்து மக்களும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இது பாசிபிலிட்டியே கிடையாது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். கட்டபொம்மன் மற்றும் ஊமைத்துறையின் வீரத்தையும் மக்களிடம் பெற்றிருந்த நன்மதிப்பையும் வெள்ளைக்காரர்களே புகழ்ந்து எழுதியுள்ளதாக கூறுகிறார் முருகபூபதி. வேல்ஸ் மிலிட்ரி ரெமினிசன்ஸ்னு அருமையான ஒரு புக் எழுதியிருக்காரு. வேல்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி மனிதாபிமானம் மிக்க ஒரு சிறந்த தலைவர்களை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க நாட்டு மேலே அவ்வளோ பற்றாகவும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்திருக்காங்கன்னு நம்ம தெரிகிறோம். கட்டபொம்மன் வீர வரலாற்றை எல்லா சந்ததியினரும் அறிந்து கொள்ள கட்டபொம்மன் வாழ்க்கை பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் முருகபூபதி. இதை நம்ம வருங்காலங்களில் பாடத்திட்டங்களில் மிக சிறப்பாக கொண்டு ஊமத்துரை கட்டபொம்மன் இல்லாமல் எல்லா தேசிய தலைவர்களையும் மிக சிறப்பாக பதிய வைக்கணும். அது இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு சென்றடையணும். வெள்ளையர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து போராடியதால் கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனின் கோட்டை பாஞ்சாலங்குறிச்சியில் தமிழக அரசால் புதுப்பிக்கப்பட்டு நினைவு சின்னமாக உள்ளதுடன் அவர் தூக்கிலிடப்பட்ட கயத்தாறில் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களால் நினைவு மணி மண்டபம் கட்டப்பட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்திற்கு இன்றளவும் சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.